அன்பும் வந்து தனியாக தூங்குறத பார்த்து எல்லா பாட்டிங்களும் வந்து பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பேய் வேஷம் போட்டு கண்மணி பயமுறுத்துறாங்க. கண்மணி அன்பு ரொம்ப பயந்து போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அவங்க மேலே வந்து மாவு விழுறதால 2 பேருமே வந்து அப்படியே வந்து இந்த மாவில் வந்து உருண்டு பெறல்றாங்க. அப்போ கண்மணிக்கு வந்து அன்பு கிஸ் பண்ணிடுறாரு. அதே மாதிரி அன்புக்கு வந்து கண்மணி கிஸ் பண்ணிடுறாங்க. 2 பேருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து பார்த்துட்டே இருங்க ஒருத்தர் ஒருத்தர். அப்போ எல்லாருமே வந்ததால கண்மணி வந்து எழுந்துக்கிறாங்க. எழுந்துக்க முடியாமல் மறுபடியும் அன்பு மேலே விழுறாங்க. இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பார்த்து எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் வந்து வெண்ணிலாவால் தாங்கிக்க முடியல. செம கடுப்பாகிறாங்க வெண்ணிலா. அடுத்து வந்து பாட்டி வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதன்படி எப்படியாவது கண்மணி அன்பை வந்து ஒன்றா வந்து விளையாட வைக்கணும், அவங்கக்குள்ளே நிறைய நெருக்கத்தை ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணுறாங்க. அதன்படி பாண்டி ஆட்டம் வந்து ஆட வைக்கிறாங்க எல்லாருமே. அப்போ கரெக்டாக ஒரு ஜோடியாக ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லா ஜோடியுமே சரியாக ஆடாதால் நம்ம அன்பும் கண்மணியும் ஆட வைக்கிறாங்க. அப்போ வந்து கண்மணி என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ அழகாக ஆடுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து தடுக்கி விழுகிற மாதிரி ஆகிடுது. அப்புறம் அன்பு வந்து தாங்கி பிடிக்கிறாரு. ஒன்று விட்டு விலகலாம் அப்படின்னு நினைக்கும்போது அப்படியே பிடிச்சி இழுத்து ஹக் பண்ணிக்கிறாரு நம்ம அன்பு. அது எல்லாத்தையும் பார்த்து வந்து கண்மணி வந்து விடுங்க விடுங்க அப்படின்றாங்க. ஆனால் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிடுறாரு. விட போகிறீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கையை வந்து எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்து அன்புக்கிட்ட முடிய முடியல. மறுபடியும் வந்து நல்லா டைட்டாகவே கட்டி பிடிக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்து வெண்ணிலாவுக்கு தாங்கவே முடியல. செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இல்லை அப்படியே பார்த்து அப்படியே வந்து பயங்கரமாக கோபப்படுறாங்க. எங்கள் பாட்டி பார்த்துட்டு என்னடா அன்பு, அவன் பொண்டாட்டியை இந்த அளவு பிடிக்கிற, அவளால் விலக முடியல, என்ன கண்மணி உன் வீரம் இவ்வளோதானா, பார்க்கலாம் அன்பு ஜெயிக்கிறானா இல்லை கண்மணி ஜெயிக்கிறாளான்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டி சொல்கிறேன். விட போகிறீங்களா இப்போ இல்லையானோன்னே கண்மணியை வந்து டைட்டாக பிடிச்ச அன்பு வந்து விடவே மாட்டேங்கிறாரு. இப்போ விடுங்க விடுங்கன்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் விடவே மாட்டேங்கிறாரு. இப்போ விட போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அப்படியே விலக பார்க்குறாங்க. ஆனால் வந்து மறுபடியும் இழுத்து இழுத்து அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே பார்த்து ரசிக்கிறாங்க. இதை பார்த்து வெண்ணிலா செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. இப்போ விட போகிறீங்க இல்லையா, என்ன நீங்கள் ஓவராக போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி செம்மையாக திட்டு கிளம்புறாங்க. உடனே வந்து அன்பு அப்படியே நிற்கிறாரு. உடனே வந்து கண்மணி வந்து நான் அந்த விளையாட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே கண்மணி கோச்சின்னு போகிறத பார்த்து பாட்டி பின்னாடியே போகிறாங்க. என்ன கண்மணி ஏமா கோச்சிக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாட்டி நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை பாட்டி, நீங்கள் தேவையில்லாமல் எல்லாமே பிளான் பண்ணி பண்ணுற மாதிரியே எனக்கு இருக்குது அப்படின்றாங்க. ஆமாம், பிளான் பண்ணி தான் பண்ணுறேன், திட்டம் போட்டு தான் பண்ணுறேன், இப்போ என்ன பண்ணுன்ற அப்படின்னு பாட்டி அப்படின்னு பின்ன என்னம்மா என்ன நினச்சிட்டு இருக்க நீ மனசில், உன் புருஷன் தானே அன்பு, அவன் கூட வந்து இருக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம், அவன் பிடிச்சி இழுத்தானா வந்து என்ன தப்பு இருக்குது, அதுக்கு எதுக்கு அவனை திட்டுற நீ, உன் புருஷன் உன் மேலே கை வைக்கக்கூடாதா அப்படின்னு. பாட்டி உங்களுக்கு என்ன விஷயம்னே தெரியாது பாட்டி, உங்ககிட்ட நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு எல்லாமே தெரியும் கண்மணி அப்படின்னு. அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க கண்மணி. எனக்கு தெரியுமா, அந்த பொண்ணால் தானே உனக்கு பிரச்சனை, அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்காளே வெண்ணிலான்னு, அவளால் தானே பிரச்சனை, எனக்கு அப்போவே அவளை வந்து சரியில்லைன்னு தோணுச்சுமா, அதுக்கு தான் ஊர்லேயே சொன்னேன் இவ வந்து இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, யாரும் என் பேச்சை கேட்கல, இப்போ பார்த்தீங்களா அனுபவிக்கிறீங்களா அப்படின்னு. இங்கே பாருங்கள் பாட்டி, அவளால் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் உங்கள் பேரனால தான் பிரச்சனை, உங்கள் பேரன் தான் வெளியிலாவை விரும்புகிறாரு அப்படின்னு. யாருமா அப்படிலாம் சொன்னது உனக்கு, என் பேரன் மனசில் நீ மட்டும்தான் இருக்க, எங்களுக்கெல்லாம் புரிகிற விஷயம் உனக்கேமா புரிய மாட்டேங்குது அப்படின்னு. அப்படியே வந்து கண்மணி பார்க்குறாங்க. ஆமாம் கண்மணி, என் பேரன் உன்னை சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கான், சரிம்மா நீ சொல்கிற மாதிரியே அவன் அம்மாக்காக தான் எல்லாமே பண்ணுறான்னு நினச்சிக்கோ, அவன் அம்மாக்காக தான் பண்ணுறவன் எப்பவுமேவா நடிச்சிட்ருப்பான், ஒரு நிமிஷமும் நடிக்கிறதுக்கு அவன் யாருமா, மனுஷன் தானம்மா அவனும் அப்படின்னு அப்படியே யோசிக்கிறாங்க. இங்கே பாரு கண்மணி, உன் புருஷன் உன் மேலே உயிரே வச்சுருக்கான், அந்த விஷயத்தை நீ புரிஞ்சுக்காதால் தான் இவ்வளோ பிரச்சனை, அதனால தான் அந்த பொண்ணு உங்கள் உறவுக்குள்ளே நடுவில் வர பார்க்குறா, நீ இடைவெளி விட்டால் எவ்வளோ இருந்தாலும் உள்ளே நுழையதாம்மா செய்வா, நீ இடைவெளி விடாமல் உன் புருஷனை கெட்டியாக பிடிச்சிக்கோ, அப்போ எவ்வளோ பக்கத்தில் வரமாட்டா, இதில் பிடிச்சிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பாட்டி, அவர் மனசில் என்ன இருக்குன்னு நல்லா தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் நான் ஏன் அவரை பிடிச்சிக்கணும்னு, அவர் மனசில் நீ தாம்மா இருக்க, புரியலையா, வீட்டுக்கார மனசில் நீ மட்டும்தான் கண்மணி நிறைஞ்சிருக்க, இந்த விஷயத்தை தயவுசெய்து புரிஞ்சுக்கமா அப்படின்றாங்க.